2026 தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் மாநிலத்தின் முக்கிய அரசியல் கட்சிகள் தங்கள் பிரச்சார பயணங்களை தீவிரமாக தொடங்கியுள்ளனர். அந்த வரிசையில் தமிழக வெற்றி கழகமும் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கான பணிகளில் அதிதீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் தவிக தலைவர் விஜய் வரும் 13ஆம் தேதி தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை திருச்சியிலிருந்து துவங்க உள்ளார். இந்த பயணத்திற்கான அனுமதியை காவல்துறை வழங்கியுள்ளதோடு அதனுடன் 23 விதமான நிபந்தனைகளையும் இணைத்துள்ளது. திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியிலிருந்து மரக்கடை வரை விஜய்க்கு பிரச்சாரம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் காருக்குள் இருந்தே பயணம் செய்ய வேண்டும் என்றும் பிரச்சார வேனில் மேல் நின்று பேசவோ பிரச்சாரம் செய்யவோ கூடாது என்றும் காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது. இந்த விதிமுறைகள் மீறப்பட்டால் உடனடியாக சுற்றுப்பயண அனுமதி ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கடுமையான கட்டுப்பாடுகள் தவிக நிர்வாகிகளிடையே கடும் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் கட்சியினரின் பிரச்சாரத்திற்கும் பிற கட்சிகளின் பொதுக்கூட்டங்களுக்கும் காவல்துறை எளிதில் அனுமதி வழங்குவதாக கூறிய அவர்கள் தவிக தலைவர் விஜய்க்கு மட்டும் இத்தகைய கடும் நிபந்தனைகள் விதிக்கப்படுவது அநியாயம் என குற்றம் சாட்டி வருகின்றனர். இது குறித்து கட்சி தொண்டர்களுக்கு விஜய் அறிவுரை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆளும் கட்சி என்ன செய்கிறதோ செய்யட்டும், ஆனால் நாமோ சட்டத்தை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த சூழலிலும் சட்டத்தை மீறக்கூடாது. தமிழகம் முழுவதும் நடைபெறும் மக்கள் சந்திப்புகள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் வெற்றியின் பாதையை நோக்கி முன்னேறும். நமது லட்சிய பயணம் யாராலும் தடுக்க முடியாதென அவர் வலியுறுத்தி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவில் தொடர்ச்சியாக உருவாகும் குழப்பங்களுக்கு பாஜக தான் காரணம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். இம்மானுவேல் சேகரனாரின் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை அசோக் பில்லரில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு திருமாவளவன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்து கருத்து தெரிவித்தார். திருமாவளவன் தெரிவித்ததாவது: தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் சாதிய வன்கொடுமைகள் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக மதுரை மாவட்டம் சாதிய வன்கொடுமைகள் அதிகமாக நிகழும் இடமாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மதுரை மட்டுமல்லாமல் திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய பகுதிகளிலும் கடுமையான சாதிய ஒடுக்குமுறைகள் அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் செயல்பாட்டில் இருந்தாலும் அவற்றை கட்டுப்படுத்த முடியாத நிலை கவலைக்குரியது. சாதி ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் கொண்டு வருவது தவிர்க்க முடியாத தேதியாக உள்ளது என அவர் வலியுறுத்தினார். மேலும் அதிமுக உள்குழப்பம் குறித்து கருத்து தெரிவித்த திருமாவளவன் அதிமுகவில் குழப்பம் நிலவுவதற்கு காரணம் பாஜக தான். சசிகலாவால் அரசியல் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் போனதற்கும் ஓபிஎஸ் தனிமைப்படுத்தப்பட்டதற்கும் டிடிவி தினகரன் தனிக்கட்சி தொடங்கியதற்கும் அதிமுக மூத்த தலைவரான செங்கோட்டையன் தலைமையை ஏற்று செயல்படுவதற்கும் ஒரே காரணம் பாஜக தான் என்று திருமாவளவன் குற்றம் சாட்டியதோடு இந்த சூழ்நிலையில் அதிமுக தலைவர்கள் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என அவர் எச்சரித்துள்ளார். திருவேற்காடு வீரராகவபுரத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடமாற்றம் செய்யக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது: ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவேற்காடு வீரராகவபுரத்தில் புதிதாக மருத்துவமனை கட்ட 1.2 கோடி நிதி ஒதுக்கிய நிலையில் நகராட்சி நிர்வாகம் தன்னிச்சையாக செயல்பட்டு அத்திட்டத்தை இடமாற்றி புளியம்பேடு பகுதியில் மருத்துவமனை கட்டி மக்களை மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்கியுள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியது. திருவேற்காடு காடுவெட்டி வீரராகவபுரம் பகுதியில் 1967ஆம் ஆண்டு அரசு மகப்பேறு மருத்துவமனை கட்டப்பட்டது. பின்பு 2013இல் அதை விரிவாக்கம் செய்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையமாக செயல்பட்டு வருகிறது. இங்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் 300 கர்ப்பிணி பெண்களும் மற்ற நாட்களில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் மருத்துவம் பெற்று வருகின்றனர். அதேபோல் 1500க்கும் மேற்பட்ட முதியவர்கள் நீரிழிவு நோய், இரத்த கொதிப்புக்கு மாத்திரை வாங்கி வருகின்றனர். வீரராகவபுரம் பகுதியானது ஆவடி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அமைந்திருப்பதால் திருவேற்காடு நகராட்சி மக்கள் மட்டுமின்றி சுற்று வட்டாரத்தில் உள்ள மேல்பாக்கம், கண்ணம்பாளையம் உள்ளிட்ட பகுதி மக்களும் எளிதாக பேருந்து மற்றும் இருசக்கர வாகனங்களில் வந்து மருத்துவம் பெற வாய்ப்பாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு தேசிய நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் கீழ் 1.2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீரராகவபுரத்தில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் கட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது. ஆனால் திடீரென இத்திட்டம் அப்பகுதி மக்களுக்கு தெரியாமல் வீரராகவபுரத்திலிருந்து புளியம்பேடு பகுதிக்கு மாற்றப்பட்டு அங்கு புதிய மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இதனால் வீரராகவபுரத்தில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த மருத்துவமனை மூடப்பட்டு இனி புளியம்பேட்டில் செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பெரும் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி பொதுமக்கள், கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனை முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது புளியம்பேடு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் நகர்ப்புற சுகாதார நிலையம் திருவேற்காடு சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேலும் அப்பகுதி தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி என்பதால் பொது போக்குவரத்து வசதி இல்லை. இதனால் ஏழை எளிய மக்கள் வேலப்பஞ்சாவடியில் இறங்கி 2 கிலோமீட்டர் தூரம்
தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. போதிய பாதுகாப்பு வசதியும் அப்பகுதியில் இல்லை. இதனால் பரிசோதனைக்காகவும் மருத்துவம் பெறவும் செல்லும் கர்ப்பிணிகள், முதியோர்கள், குழந்தைகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். வீரராகவபுரத்தில் மருத்துவமனை கட்ட 1.2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி திருவேற்காடு நகராட்சி மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நகராட்சி நிர்வாகம் தன்னிச்சையாக செயற்பட்டு புளியம்பேடு பகுதியில் மருத்துவமனையை கட்டி மக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கி அலைக்கழிப்பது எவ்வகையிலும் ஏற்புடையதல்ல. திருவேற்காடு வீரராகவபுரத்தில் செயற்படும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற அப்பகுதி மக்களின் கோரிக்கை மிக மிக நியாயமானது. ஆகவே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வசதியோடு வீரராகவபுரத்தில் செயல்படும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடமாற்றாமல் மக்கள் பயன்பெற தொடர்ந்து நடத்த வேண்டும். அதே சமயம் திருவேற்காடு சுற்று வட்டாரத்தில் மக்கள் தொகை 1 லட்சத்தை எட்டியுள்ளதால் அதற்கேற்ப புளியம்பேடு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனையை துணை சுகாதார நிலையமாக மாற்றி இயங்க செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறேன். இவ்வாறு இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையேயான கருத்து மோதல் நீடித்து வருகிறது. கடந்த மாதம் 17ஆம் தேதி ராமதாஸ் தலைமையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதுடன் அதற்கு அவர் 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. ஆனால் அவர் பதிலளிக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி தைலாபுரத்தில் பாமக மாநில நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் முடிந்ததும் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் அன்புமணி மீதான 16 குற்றச்சாட்டுகள் குறித்து அனுப்பி வைக்கப்பட்ட நோட்டீஸுக்கு அவர் வருகிற 10ஆம் தேதிக்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதற்கு அவர் பதிலளிக்கவில்லை என்றால் அன்புமணி மீது கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த கெடு முடிவடைந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராமதாஸ் அன்புமணி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க காலக்கெடு வழங்கப்பட்டது. இருப்பினும் 16 குற்றச்சாட்டுகள் குறித்து பதில் கூறாததால் அன்புமணி மீதான குற்றச்சாட்டுகள் உண்மையானது, சரியானது என்று உறுதி செய்யப்படுகிறது. இதனால் பாமக செயல் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்படுவதுடன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அன்புமணி நீக்கப்படுகிறார். கட்சி நிர்வாகிகள் யாரும் அன்புமணியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. அன்புமணியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளும் பாமக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிரடியாக அறிவித்தார். இந்த நிலையில் அன்புமணியை கட்சியில் இருந்து நீக்க ராமதாசுக்கு அதிகாரமில்லை என அன்புமணி ராமதாஸ் தரப்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாமக செய்தி தொடர்பாளர் பாலு செய்தியாளரிடம் கூறியதாவது: அன்புமணியை நீக்க ராமதாசுக்கு அதிகாரமில்லை. கட்சி விதிகளின்படி அன்புமணியே பாமகவின் தலைவர். தேர்தல் ஆணையத்தின் முடிவுகளின்படி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை அன்புமணிதான் பாமகவின் தலைவராக தொடர்கிறார். தலைவர், பொருளாளர், செயலாளர் பதவியில் எந்த குழப்பமும் இல்லை. பொதுக்குழு முடிவுகளை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியுள்ளோம். அன்புமணி தரப்பு நிர்வாகிகளையே தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. கட்சி விதிகளின்படியும் தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தின்படியும் நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு செல்லத்தக்கதல்ல. ராமதாஸ் உத்தரவுகள் பாமகவை கட்டுப்படுத்தாது. பாமக தலைவராக அன்புமணியும் பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனும் பொருளாளராக திலகபாமாவும் தொடர்கிறார்கள். அன்புமணியை நீக்கியது செல்லாது. பாமக நிர்வாக பணிகளை மேற்கொள்ள தலைவருக்கே அதிகாரம் உள்ளது. நிர்வாக பணிகளில் தலையிட நிறுவனருக்கு அதிகாரம் இல்லை. பாமகவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் என்ற முறையில் இதனை சொல்கிறேன். அன்புமணி உளவு பார்த்தார் என்று சொல்வது தவறு. உளவு பார்க்கும் பழக்கம் அன்புமணிக்கு கிடையாது. உளவு பார்த்திருந்தால் இப்படி ஒரு சூழல் எழுந்திருக்காது என்று அவர் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாக தயாராகி வருகிறது. அக்கட்சியின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதன்படி நாளை தனது முதற்கட்ட அரசியல் சுற்றுப்பயண பிரச்சாரத்தை திருச்சியில் இருந்து தொடங்க இருக்கிறார் விஜய். திருச்சி சத்திரம் பகுதியில் தொடங்கி அரியலூர், குன்னம், பெரம்பலூர் பகுதிகளில் பிரச்சார பயணத்தை விஜய் மேற்கொள்ள இருக்கிறார். தளபதி 2026 அரசியல் பிரச்சார பயணம் என்ற பெயரில் தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். இந்த நிலையில் விஜய் சுற்றுப்பயணம் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது: திருச்சியில் விஜய் பேசுவதற்கு 10 நிமிடம் தான் கேட்டுள்ளார்கள். விஜய் பேசுவதற்கு அரசு கூடுதலாக 5 நிமிடம் கொடுத்திருக்கிறது. இதற்கு சனிக்கிழமை வரை மனப்பாடம் பண்ண வேண்டும். நடித்து பார்த்து வந்து பேச வேண்டும். பேச்சை மனப்பாடம் செய்வதற்காகவே சனிக்கிழமைகளில் மட்டும் விஜய் சுற்றுப்பயணம் செய்கிறார். வேட்டைக்குத்தான் வெளியே வருவாராம். நீ வேடிக்கை காட்ட வருகிற சிங்கமாக இருக்கிறாய். கோட்பாடு அளவில் தான் நாங்கள் விஜய் எதிர்க்கிறோம். உறவு அளவில் அண்ணன் தம்பி இல்லை என்கிறோமா, சண்டை போடுகிறோமா என அவர் தெரிவித்துள்ளார். வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை முதல் திருச்சியிலிருந்து தனது அரசியல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கி மக்களை சந்திக்கிறார். நாளை மாலை அரியலூர், குன்னம், பெரம்பலூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். திருச்சியில் சத்திரம் பேருந்து நிலையத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் என்று மாநகர போலீஸ் கமிஷனரிடம் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மனு கொடுத்திருந்தார். ஆனால் அங்கு அனுமதி மறுத்த போலீசார் திருச்சி மரக்கடை பகுதியில் எம்ஜிஆர் சிலை அருகே விஜய் பேசுவதற்கு 23 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கினர். இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில்
என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம். பொய்யான வாக்குறுதியை தந்து மக்களை ஏமாற்றி வரும் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசின் மீதான நம்பிக்கையை மக்கள் முற்றிலும் இழந்துவிட்டனர். தங்களுக்கென்றே உண்மையான தோழமை மற்றும் பாரபட்சமற்ற தன்மையுடன் கூடிய ஒரு அரசு அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். மக்களின் மனமறிந்து அரசியல் களம் காணும் தமிழக வெற்றி கழகம் மக்களுக்காக மனசாட்சி உள்ள மக்களாட்சியை அமைக்கும் உன்னத லட்சிய நோக்குடன் களமாடி வருகிறது. மக்களுடன் மக்களுக்காக இணைந்திருக்கும் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. உங்கள் விஜய் நான் வரேன் என்கிற நமது பயணம் தான் தமிழகம் முழுவதுமான மக்கள் சந்திப்பு பயணம். நாளை காலை 10:35 மணிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் சரகம் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே தொடங்கி அடுத்தடுத்து நமது மதுரை மாநாட்டில் சொன்னது போலவே என் குடும்ப உறவுகளாகிய உங்களை சந்திக்க உங்களுக்காகவே குரல் கொடுக்க உங்கள் விஜய் நம் கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் ஆகியோரின் வழியில் மக்களிடம் செல் என்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் ஆணையை மானசீகமாக ஏற்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வருகிறேன். ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக நாம் ஜனநாயக முறையில் மக்களை சந்திக்க விழைகிறோம். இந்நிலையில் தமிழ்நாட்டு அரசியலிலேயே இதுவரை இல்லாத வகையில் எந்த அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையில் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை நம் கழகத்தின் மீது மட்டும் காவல்துறை விதித்துள்ளது. இப்படி பாதுகாப்பு சார்ந்த தமது பொறுப்பை தட்டி கழிக்காமல் அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து தார்மீக கடமையோடு நமது கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதை இந்த அரசும் காவல்துறையை வழிநடத்தும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் உறுதி செய்ய வேண்டும். கழக தோழர்களாகிய நீங்களும் நமது பொதுமக்கள் சந்திப்பிற்கு ஏதுவாக அந்தந்த மாவட்டங்களில் பங்கு பெற்றும் சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைக்காட்சி நேரலைகளில் கண்டும் ஏற்கனவே பொதுமக்களுக்கு இடையூறின்றி மக்கள் சந்திப்புகளை நடத்த நாம் தேர்ந்தெடுத்துள்ள நாட்களில் அவர்களை சந்திக்க ஏதுவாக பாதுகாவலர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் காவல்துறைக்கு உறுதுணையாக காவல்துறை அளித்துள்ள வழிமுறைகளை கடமை, கண்ணியம் மற்றும் இராணுவ கட்டுப்பாட்டுடன் பின்பற்றி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் அருளால், இயற்கையின் துணையால், உங்கள் அனைவரின் பேரன்பால் நம்முடைய இந்த மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி பெறும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உங்கள் விஜய் நான் வரேன். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், தோழமையுடன் விஜய். இவ்வாறு இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிஹைண்ட் மீ நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள். If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe Behind Me Media.